இந்த மியூசியம்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் மட்டும்தான் அலவுடு, கேமராஸ் அலவுடு இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. இது வந்து ஒரு கவர்மெண்ட் மியூசியம் தான் இது. இந்த மியூசியம்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னா எந்த க்ரௌடுமே இல்லாமல் ஈஸியாக இந்த மியூசியமை பார்த்துட்டு போகலாம். இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா புறாக்கள் தாங்க எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கும் நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம வந்து 20 ரூபா 30 ரூபா கொடுத்துட்டு நம்ம அதுக்கான ஃபீட் வாங்கி போடுற மாதிரி வச்சுருக்காங்க நிறையா. ஜெய்ப்பூர் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா க்ரீனரி தாங்க, ஏகபோகமாக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்க அந்த ஊரே. இந்த மியூசியம்குள்ளே என்ட்ரான உடனே நிறைய ஓவியங்கள் வந்து இந்த சுவர்களை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே வந்ததுனால க்ரௌடு எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது இந்த மியூசியமை சுற்றி பார்க்குறதுக்கு. வாங்க இந்த மியூசியமை சூப்பராக சுற்றி பார்க்கலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மியூசியம் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சைஸில் வெவ்வேறு விதமான மாடலில் இருக்கக்கூடிய கார்பெட் தாங்க இந்த இடங்கள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கார்பெட் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். இந்த மியூசியமில் சிற்பங்களை கூட பார்வைக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் அரிதான சிற்பங்கள். எவ்வளோ சிறிய சிறிய அளவு இருந்தால் கூடயும் அதனுடைய முழு அமைப்பையும் சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய சிறிய உயரமுள்ள உருவங்கள்லேருந்து பெரிய உயரமுள்ள உருவங்கள் வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கயிறு பின்னி வச்சா எவ்வளோ தத்ரூபமாக ரியாலிட்டிக்காக இருக்குமோ அதே போலவே செஞ்சு வச்சுருக்காங்க. அதே போல் இந்த சின்ன சின்ன சிற்பங்களிலேயே பார்த்திங்கன்னா இசைக்கக்கூடிய நடனமாடக்கூடிய பெண்களை வந்து விதவிதமாக வந்து அவங்க சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்காகவே இந்த மியூசியமுக்கு கண்டிப்பாக நம்ம போகலாம். இந்த மியூசியமில் பார்த்திங்கன்னா நிறைய
சிலைகள் எந்த இடத்துல கிடைச்சது, அந்த சிற்பத்தினுடைய இன்ஃபர்மேஷனையுமே பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான அந்த சிற்பங்களெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் இருக்கக்கூடிய மியூசியம் தாங்க. இங்கே பஞ்சாபில், ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆயுதங்கள் அதிக அளவில் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நான் பஞ்சாபில் இருக்கக்கூடிய நிறைய மியூசியம் போய் பார்த்துருக்கேன். அங்கேயும் இந்த ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய இந்த மியூசியமில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் வெப்பன்ஸும் பார்த்திங்கன்னா 95% ஒரே மாதிரியான வெப்பன்ஸ் தான் ரெண்டு தரப்பினருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ராஜா போருக்கு போகும்போது இரும்பால் ஆன அந்த உடையை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் தான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அந்த கத்தி இருக்கு இல்லைங்களா, கத்தி, கோடாரி, விதவிதமான ஷேப்பில் இந்த இடங்கள்லாம் பார்க்க முடியுது. அவர்கள் போருக்கு பயன்படுத்தின கேடயம், வால் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹால் ஃபுல்லுமே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க பயன்படுத்தின ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தாங்க இந்த இடத்துல டிஸ்பிளேக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேடயம் வச்சுருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாபாரதம் நடந்த அந்த விஷயங்களை தான் இந்த கேடயம் முழுசுமே அவங்க சிற்பங்களாக சித்தரித்து வச்சுருக்காங்க. இதே போல் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமாயணம் சம்பந்தப்பட்ட அந்த சிற்பங்கள் தான் இந்த கேடயம் முழுசுமே பார்த்திங்கன்னா ராமாயணம் ரிலேட்டடான சிற்பங்களை தான் செதுக்கி வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா காயின்ஸ், அவங்க பயன்படுத்தின ஜுவல்லரி, அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ், அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃப்ளோர்லையுமே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, எல்லா பிளேஸ்லேயுமே. அதனால் கேமராஸ் பயன்படுத்தாமல் மொபைல்ஸை பயன்படுத்தி நீங்கள் வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுத்துக்கலாம். இந்த ஒவ்வொரு ஃப்ளோருக்கு போகும்போதும் அதனுடைய மிடில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரியான கேலரிஸ் வச்சுருப்பாங்க. இதில் அந்த காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் அது எல்லாமே அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. யார் அந்த ஓவியத்தை வரைஞ்சது, யாருடைய ஓவியம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூட அதில் இருக்கும். அடுத்ததாக அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின காயின்ஸ், அதே மாதிரி அவங்க வாங்கின பதக்கங்கள், இது எல்லாமே தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளால் பார்க்க முடியும். இது எல்லாமே பாருங்கள், ஒவ்வொரு காயினும் எந்த காலத்தில் யார் இந்த காயின்ஸை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பழங்கால காயின்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் நமக்கு லைனாக வச்சுருப்பாங்க. ராஜாவாக இருக்கட்டும், ராணி பயன்படுத்தின துணிகள் எல்லாமே இந்த இடங்களில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இதேபோல் இது பார்த்திங்கன்னா அவங்க எந்த மாதிரியான தலைப்பாகைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ராஜஸ்தான், பஞ்சாப்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி தலைப்பாகை வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இனத்திற்கும். அதனால் அது மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ராணியுடைய நகை பெட்டி தாங்க. இந்த மாதிரி பெட்டிகள் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சந்தன மரம், யானை தந்தங்களை பயன்படுத்தி தான் அவங்க இந்த மாதிரியான பாக்ஸஸ் எல்லாமே செய்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அதை தான் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் கலராக தெரியுது இல்லைங்களா, இது எல்லாமே யானை தந்தத்தில் செஞ்ச கிஃப்ட் பொருள் தான். இந்த எல்லாமே நீங்கள் பார்க்குறது சந்தனம் ப்ளஸ் யானை தந்தத்தால் செஞ்சது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின பெண்களுடைய அணிகலன்கள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இயர்ரிங்ஸ், பேங்கிள், அப்புறமா பார்த்திங்கன்னா செயின் அண்ட் நெக்லஸ், அவங்க காலில் போடக்கூடிய கொலுசு அப்படின்னு எல்லா பொருட்களையுமே இங்கே காட்சியில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாமே ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஒரு வேளை இதை சேல் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. எல்லாமே பார்த்திங்கன்னா லேக்ஸுக்கு மேலே தாங்க இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் போட்டிருக்காங்க அவங்க.
எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான அந்த நெக்லஸ் செயின் எல்லாமே அவங்க பயன்படுத்தினதை இங்கே ரேட்டோடவே வச்சுருக்காங்க. இன்கேஸ் நம்ம வேணும் அப்படின்னு சொன்னால் இதை சேல் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியலனா, இதை சேல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி அங்கே டிஸ்பிளே பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், இது எல்லாமே காலில் போடக்கூடிய கொலுசு. இவ்வளோ பெருசு பெருசாக கோல்டு, பித்தளை, அதாவது சில்வர் அப்படின்னு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் மாடல்லையும் வச்சுருக்காங்க. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா மணியில் செஞ்ச அந்த நெக்லஸ் தான் வந்து இந்த இடங்கள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் இருக்குது. இது பாருங்கள், முழுக்க யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிற்பம் தாங்க இது எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக, அதுவும் யானை தந்தத்தால் போட் கூட செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் எல்லாமே வேட்டையாடின பொருட்களை வச்சு, யானையுடைய தந்தங்களெல்லாம் வச்சு எந்த மாதிரியான அற்புதமான கலைப்பொருட்கள் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வீணையை வச்சுருக்காங்க இந்த மியூசியம்குள்ளே. ஓ மை காட், ரொம்ப பெரிய வீணைங்க அது. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண நிறைய இசைக்கருவிகள் வந்து இந்த ஃப்ளோரில் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த பைப் மாதிரி வச்சுருக்காங்க. மிருதங்கம் எல்லாமே அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்கள் எல்லாமே வித்தியாசமாகவும் இருக்குது. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, இசைச்சா அந்த மியூசிக் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல. டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த மியூசியமில் இருக்கக்கூடிய மம்மி, அதாவது 2000 வருடங்கள் பழமையான ஒரு ஃபீமேல் மம்மி தாங்க இந்த கவர்மெண்ட் மியூசியமில் வச்சுருக்காங்க. இது எங்கே கிடச்சிது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த நோட்டீஸ் போர்டில் அவங்க வச்சுருக்காங்க. இந்த மம்மி வந்து கவர்மெண்ட் மியூசியம் ஜெய்ப்பூரில் தாங்க நம்மளால் பார்க்க முடியும். மம்மியை பார்க்கணும் அப்படின்னா எகிப்து போகணுன்னு அவசியம் இல்லை. எகிப்தில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் நம்ம இந்தியாவிலையும் மம்மியை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த மம்மி எங்கே கிடைச்சது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த நேம் போர்டில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது மம்மியை பார்க்கும்போது. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த மக்களை வந்து இறந்ததுக்கப்புறம் பதப்படுத்தி வச்சு பல 100 ஆண்டுகள் ஆனாலும் அப்படின்றாங்கல்ல, பல 100 இல்லை, பல 1000 வருடங்கள் தாண்டி கூட இந்த மம்மிகளை இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. இது வந்து ராணியினுடைய, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ராணியை தூக்கிட்டு போவாங்கள்ல, இது வந்து சேரட். இந்த சேரட்டில் வந்து ராணியை வந்து உட்கார வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஏன்னா ராணி போட்டிருக்கக்கூடிய நகைகள் வந்து வெயிட்டாக இருக்குமா, அதனால் வந்து அந்த மாதிரி சேரட் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மியூசியம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நிறைய கலை பொருட்களை தாங்க எல்லா இடங்கள்லையுமே பார்க்க முடியும். அதே போல் யாருமே எங்கேயுமே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதில்ல. நம்ம ஃப்ரீயாக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 to 4 ஜெய்ப்பூரை சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னா நவம்பர்லேருந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் சூப்பரான டைம் தாங்க. இந்த ஜெய்ப்பூரை சூப்பராக சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.